அப்பா இன்னைக்கு என்னென்ன வேலை கொடுத்துருக்காங்க தெரியலையே. தானா ஒரு டீ ஒன்று போடு. சரிங்க. என்னங்க டீ? தேங்க்யூ. பிப்ரவரி மாசமே இவ்வளவு வெயில் அடிக்குது. ஏப்ரல் மேல வந்தா இதான் இருக்க போகுதுன்னே தெரியல. தானா வா, டீ சூப்பர். இன்னொரு டீ கிடைக்குமா? தேங்க்யூ. என்னங்க டீ? தேங்க்யூ. என்னங்க பிரேக்ஃபாஸ்ட்? தேங்க்யூ. தானா அது டிவி ஆன் பண்ணி ரிமோட் மட்டும் கொடுத்துட்டு போறியா? தானா நல்லா இருக்கு சேமியா. டீ கப்பே எடுத்துட்டு போ. அப்புறம் இன்னொரு டீ கிடைக்குமா? இன்னொரு டீயா? என்னங்க இப்பதானங்க ஸ்வீட் சாப்பிட்டீங்க? இல்ல டீ குடிக்கணும் போல இருக்கு. சரி. என்னங்க லஞ்ச் ரெடி ஆச்சு, சாப்பிடலாமா? அதுக்குள்ளயா? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, ஒரு மெயில் ஒன்று அனுப்ப வேண்டியது இருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரி. அதுக்குள்ள ஒரு டீ ஒன்று கிடைக்குமா? மறுபடியும் டீயா? சரி. நாங்க டீ. தேங்க்யூ. சாம்பார் சூப்பர். சொல்ல மச்சான். மச்சான் ஒரே ப்ரெஷரா இருக்குடா. இப்போதான் சாப்பிடவே நேரம் கிடைச்சுன்னா பாத்துக்கோங்க. சண்டே கூட வேலை வாங்கி வாங்குறானு. சரி ஒரே நிமிஷம் கூப்பிடுறேன்டா. தானா ஒரு டீ கிடைக்குமா? என்னங்க இப்போதானுங்க சாப்பிட்டு முடிச்சீங்க? இல்ல சாப்பிட்டு டீ குடிச்சாதான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு.
சொல்லுமா. சாப்பிட்டேம்மா. சாப்பிட்டேனா? டிவி பார்த்துட்டே இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னங்க? ஒரு டீ கிடைக்குமா? காலையில லேப்டாப் எடுத்து வச்சுக்கிறாங்க, சாயந்தரம் வரைக்கும் அதுவே உட்காந்துடுறாங்க. இவங்க உண்மையாவே வேலைதான் பாக்குறாங்களா இல்ல படம் ஏதாச்சும் பாக்குறாங்களா? கேட்டா மந்த் எண்டு ஒர்க் ப்ரெஷரு, எங்க கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும், இப்படிலாம் சொல்லுவாங்க. நமக்கு என்ன வந்தது? என்னங்க? டீ. தானா லைட்டா தலைவலிக்குது, ஒரு டீ கிடைக்குமா? பால் இல்ல, பால் தீந்து போயிடுச்சு. பால் தீந்து போயிடுச்சா? சரி, ஒரு பிளாக் டீ ஏச்சு கிடைக்குமா? அட பொம்மால இவனை கல்யாணம் பண்ணி தினைக்கும் இவனுக்கு போட்டு கொடுக்குற டீக்கு பதிலா பேசாம ஒரு டீ கடை வச்சிருந்தா கூட மாசம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருக்க முடியும். நின்னா டீ, உட்காந்தா டீ, காலையில டீ, சாயந்தரம் டீ, ஏன் படுக்கும் போது கூட டீ. டீ டோட்டல்னு சொல்லி இவனை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட குடிச்சிட்டு பேசாம படுத்து கிடந்திருப்பான். எல்லாம் என் தலை எழுத்து. என்னங்க சத்தம்? பிளாக் டீ ரெடியா இல்லையா? இதோ வரேங்க. ஒரு சுடு தண்ணி போறதுக்கு எவ்வளவு நேரம்? என்னங்க உங்க பிளாக் டீ? சரி, நான் போய் மாடியில போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேன். சாவடிக்கிறாங்களே வேலையை பார்க்க சொல்லி. மாமா அந்த ரிமோட் கொடுங்க. இல்ல சாய், சாங்கெல்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு ஏதாவது பிளான் இருக்கா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. மாமா தானே, சும்மா சொல்லு, எதுவும் எடுத்துக்க மாட்டேன். இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல. ஏங்க சின்ன பொண்ணுங்க அவகிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அவளுக்கு என்ன தெரியும் இதை பத்தி? ஏய், நான் சும்மா விளாட்டுக்கு கேட்டேன்டி, ஏன் நான் கேட்க கூடாதா? அப்படி இல்ல, அவளுக்கு இத பத்திலாம் எப்படி தெரியும் தான். சரி ஃபைன். சாய், ஆமா நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல யார் மாதிரி ஆகணும்னு உனக்கு ஆசை? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? வேற யார் மாதிரி? எங்க அக்கா மாதிரி தான். பாத்தீங்களா என் தங்கச்சிய? உங்களை மாதிரி ஆகணும்னு சொன்னாலா? என்ன மாதிரி ஆகணும்னு தான் சொன்னா. அதுவும் கரெக்டு தான். ஏன்னா உங்க அக்கா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி அதுக்கப்புறம் நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணி அவளோட காலேஜ் ஃபீஸை அவளே பார்ட் டைம் ஜாப் போய் கட்டினான். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜாப் கிடச்சி நல்லா சம்பாரிச்சு இந்த வீட்டை கூட அவள் தான் வாங்கினான்னு பார்த்துக்கோயேன். அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்கானு. நல்ல சாய்ஸ் தான். குட், ஆல் தி பெஸ்ட். மாமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அவ்வளோ பெரிய பிளானால நம்மளால பண்ண முடியாதுப்பா. அப்புறம் என்னடி சொல்ற? இருங்கக்கா, நீங்க கடைசியா ஒண்ணு சொன்னீங்கல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கணும்ட்டு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிடுவேன். ஓன் தங்கச்சி ஒன்னே மாதிரி தானே இருப்பா. பாவி. ஆமா சாய், உனக்கு மாமாண்ணா அவ்வளவு பிடிக்குமா? ஐயோ அப்படியே இல்ல மாமா, நானும் அக்கா மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதானா? உன்ன
அப்புறம் கவனிச்சுக்கிறேன். காசுதான். பாய் மாமா. அந்த வேலை முடிஞ்சது. 15 அந்த வேலை முடிஞ்சா தனா இன்னும் ஒரே ஒரு பிளாக் டீ மட்டும் போடுமா. இதோட 11வது டீன்னு இன்னொரு தடவை கேட்ட கட் பண்ணிடுவேன். உன்னாக்கதான் அது இருக்கிறதால தானே டேஸ்ட் ஒட்டிக்கிட்டு சும்மா வேணும்னு கேக்குற. வேணாமா, நான் தண்ணியை குடிச்சுக்கிறேன்.